எல்லாருக்கும் ஹாய்ங்க. இது ஆல்ரெடி எடுத்து நான் சேவ் பண்ணி வச்ச விலாக் தாங்க. என்னால் எடிட் பண்ணி போட முடியலங்க. இது உங்களுக்காக போட்ட பதிவு தாங்க. ஆல்ரெடி நம்ம விவசாயம் பண்ணுறோம் தெரியும். இப்போதைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இந்த விலாக் எங்கள் ஹஸ்பண்டுக்காக கேட்டு உங்களுக்காக பதிவிடுறேன். பாருங்கள், நெல்மணிகள்லாம் ஆல்ரெடி விளைஞ்சிருக்கு. நான் வீடியோ பதிவு போட்டிருப்பேன். இன்றைக்கி அறுவடைக்காக ரெடியாக இருக்குங்க. மழை ரொம்ப அதிகமாக இருக்குது சொன்னதுனால எங்கள் ஹஸ்பண்ட் 1 2 இல்லைங்க 2 மிஷினு அறுப்பறுக்கிற மிஷினு வர வச்சுருந்தாரு, அறுவடை இயந்திரத்தை. ஏன்னா மழை வெள்ளத்தில் சேதம் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே என்னோடய 85,000 6 மாத உழைப்பு வீணாக போயிடும். அதனாலேயே நாங்கள் 2 மிஷின் வர வச்சு அறுவடை பார்த்துன்னு இருந்தோங்க. அறுவடை ஐநூறுக்கு நெல் அறுவடை ஆண்ட புண்ணியத்தில் இந்த முறை எங்களுக்கு நாங்கள் போட்ட முதல் எடுத்தாச்சு தாங்க சொல்லணும். ஆனால் லாபம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா ரொம்பவே நஷ்டத்தில் எது போச்சுன்னா வெக்கில் தாங்க போச்சு. எதனாலனா வெக்கில் சுற்றுறதுக்கு 35 ரூபாங்களா ஒரு கட்டு. ஆனால் விற்றது ஒரு வெக்கில் கட்டு 20 ரூபா தாங்க போச்சு. மொத்தமே 35 20 போட்டால் 55 ரூபாய் தாங்க வெக்கில் கட்டே போச்சு. உங்கள் ஊரில் என்ன வெக்கில் கட்டு ரேட்டு போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வழி இல்லைங்க. 137 கட்டு சுற்றி இருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு பாருங்கள், 35 ரூபானா. ஆனால் 37 கட்டுக்கு 20 ரூபா ரேட்டு போட்டு தாங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதாவது ஒரு வெக்கில் சுற்றினவரே அவரே வாங்கிக்கிட்டாரு அவ்வளோ கட்டையும். வேறு வழி இல்லாத எங்கள் கணவரும் சரின்னு ஒத்துக்கின்னு இருக்காரு. ஏதோ லாபமோ நஷ்டமோ எங்களோட போகட்டும் தாங்க இந்த விவசாயத்தை நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். பாருங்கள், 1க்கு 2 மிஷினாக அறுவடை பண்ணி இதுக்காகவே டிப்பர் லாரிலாம் எங்களால் வர முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் ட்ரக்கு தாங்க வர வச்சுருக்கோம். அதை பாருங்கள், ட்ரக்கு நின்று நெல் ஒரு பக்கம் அறுவடை ஆகினே இருக்கும், ஒரு பக்கம் நெல் பிடிக்கிறதுக்காக ட்ரக்கு வர வச்சுருக்கோங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், வண்டி சத்தம் கொடுக்கணும். நாங்கள் இந்த லாபம்லாம் இதில் எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் விவசாயம் லைக் பிடிச்சா